நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்பேஸ் ஷட்டில் பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது ஃபியூல் இன்ஜின் யூஸ் பண்ணி மேலே போயிடும். பட் கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்பிட்குள்ளே வரதுக்கு மட்டும் தான் ஃபியூல் தேவைப்படும். எர்த்தோட ஆர்பிட்குள்ளே வந்த பிறகு இன்ஜின்ஸ் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு கிராவிட்டி தான் கீழே கொண்டு வரும். நம்ம பார்த்துட்ருக்க இந்த ஸ்பேஸ் ஷட்டில் பார்த்தீங்கன்னா கிளைட் பண்ணி தான் கீழே இறங்கும். இது ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேராஷூட் போட்டு கூட கீழே இறக்குவாங்க. பிகாஸ் இது கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜின்ஸே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஆர்பிட்லேருந்து உள்ளே வரதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் இன்ஜின் யூஸ் பண்ணி த்ரஸ்ட் யூஸ் பண்ணுவோம் தவிர இது கீழே லேண்ட் ஆகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா இன்ஜின்ஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபியூலும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்பேஸ் ஷட்டில் பார்த்தீங்கன்னா எர்த்துக்குள்ளே வரும்போது 17,500 மைல்ஸ் பர் ஹவரில் வரும். அதாவது 28,000 கிலோமீட்டர் பர் ஹவரில். இந்த ஸ்பீடு வரும்போது பார்த்தீங்கன்னா ஏர் ஃபிக்ஷன் நல்லா ஹீட் ஆகி எரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கூட இது நடக்காது. பிகாஸ் இது கீழே பார்த்தீங்கன்னா தெர்மல் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஷட்டில் பார்த்தீங்கன்னா சேஃபாக கீழே லேண்ட் ஆகிடும். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இது கீழே வரதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் கிளைட் பண்ணி கீழே இறங்கிடும். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.